எல்லாமே நம்ம வந்து நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வரணும்னா மத்திய தேர்தல் 5ஆம் அதிகாரம் மத்திய தேர்தல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க உப்பா இருக்கின்ற யார் சொன்னீங்க ஏது வாழணும் சொன்னாரு. கவனிங்க, என்ன பேச வச்சுட்டு நீங்க பேசக்கூடாது. நீங்க வந்து பேசுறீங்க, நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அதனால கொஞ்ச நேரம் தான் ஏசுவானவர் சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்க பூமிக்கு உப்பா இருந்தார். ஏன் அவர் உப்பை சொல்லணும்? உப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப குறைஞ்ச விலை இருக்குது. என்ன உப்பு தான் எனக்கு வேலை தெரிஞ்சு உப்பு 1 கிலோ 60 ரூபாய் தான் நான் வாங்கிட்டேன். இப்போ பேக்கெட்ல வந்து 10 ரூபாவா 12 ரூபா 10 ரூபாய் கிடையாது, ஞாபகம் இல்லை. மினிமம் 10 ரூபா 10 ரூபாய் தானே 10 ரூபா. ஏன் ஆண்டவர் வந்து உப்பு சொன்னாரு? ஏன் அது பார்த்து 100 ரூபாய் இருக்கு 50 ரூபாய் இருக்கு. நீங்க பூமிக்கு வாசனை ரைட்டா இருக்கீங்க, நீங்க பூமிக்கு வந்து பானமா இருக்கீங்க, நீங்க பூமி பத்தியா இருக்கீங்க, உயர்வா சொல்லலாமே. ஏன் உப்பு பத்தி சொன்னாரு? அப்போ நம்ம வந்து அந்த உப்பை பத்தி நம்ம நீங்களும் வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு மெசேஜ் வந்து தயாரிக்கலாம். ஒரு உப்பை பத்தி சொல்றாருன்னா அந்த உப்பை பத்தி நம்ம முதல்ல திங்க் பண்ணலாம். அப்படிங்க அது யோசனை பண்ணா அது வந்து ஒரு செய்தியா நம்ம வந்து உருவாக்கும். இப்போ தம்பி வந்து பிரதீப் வந்து மெசேஜ் பண்ணும்போது என்ன எனக்காக கண்ணெல்லாம் தூக்கமாக போகணும்னு ஐடியா இருந்தேன். அவன் என்னன்னா என்னை அரெஸ்ட் பண்ணிட்டான். வெளியிட்டு இப்போ ஆண்டவரே முதல்ல உப்பு எங்கிருந்து நமக்கு வருகிறது? அது நாம் ஆராய்ச்சி எங்கிருந்து வருகிறது? கடலிருந்து வருகிறது. அப்ப கடல்ல அந்த உப்பை எப்படி பிரித்தெடுக்கிறாங்க? இப்படி எல்லாம் நம்ம வந்து மெசேஜ் ரெடி பண்ணணும்னா இப்படிதான் நம்ம படமும் நான் சொல்றேன். சரிங்களா? அப்போ அந்த கடல் வந்து அந்த சூரியன் அந்த கடல்ல வந்து பாத்திக்கு கட்டுவாங்க. பாத்திரிக்கை இருக்கிறது. கடலும் பாத்திக்கு வந்து கட்டி அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த சூரிய வெளிச்சத்துக்கு வந்து அதை பட்டு அந்த சூரிய வெளிச்சத்துல வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்ல வந்து சில நாட்கள்ல வந்து உப்பாக அப்படியே சூரியன் குயிலாக உப்பாக மாறி இருக்கும். நானும் வந்து நிறைய சூழ்நிலை நான் பார்க்கிறேன். எப்படி தயார் பண்றாங்க. அப்போ அது வந்து முதலாக கடல்ல இருந்து அது வந்து மீட்டெடுக்கப்படுகிறது. புரியுதா? அப்ப கடல் என்பது உலகம். நாம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். உலகத்துல இருந்து உப்பாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். உப்பாக பிரித்தெடுக்கப்பட்டதுனால தேசத்திற்கு வந்து சூரியனா இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நம்மீது பிரகாசித்ததுனால நாம என்ன ஆகணும்? கடல்ல இருந்து பிரித்தெடுக்கணும். உப்போட நிறம் என்ன நிறம் தம்பி? வெள்ளை. வெள்ளை. ஏன் கொஞ்சம் கலர்லாம் சொல்றாங்க. வெண்மை நிறம். உப்பு வந்து வெண்மை நிறம். அப்ப வெண்மை வந்து சரிங்களா? அப்ப அந்த உப்பு அதாவது ஆண்கள் பூமிக்கு உப்பாருன்றாங்க நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அந்த உப்பு வந்து எப்படி வெண்மையா இருக்கிறதோ வெள்ளை கலர்ல இருக்கிறதோ அது போல நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய ஜீவன் பரிசுத்தமா இருக்கணும். வெள்ளக்காட்டு போட்டதுனால யாரும் பரிசுத்தமாக மாற முடியாது. நம்முடைய வார்த்தையில இருக்கணும், நம்முடைய குணத்துல இருக்கணும், நம்முடைய பேச்சில இருக்கணும், நம்முடைய நடையில இருக்கணும், நம்மளுடைய ஒவ்வொரு செயல அதை பரிசுத்தம் காணப்படணும். பேசினாங்க தேவதாசர்கள், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக சொல்லி நம்ம வாசிப்போம். வசனத்துல என்னால வந்து எடுக்க முடியல. எனக்கு டக்குன்னு இந்த மத்திய நோக்கி கொஞ்சம் ஞாபகம் இருந்தது. அதை வச்சு பேசுவோம். தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி சொன்னாதான் என்னால எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் ஆதாரமான வசனங்கள்லாம் இருக்கு. இதுதான் என்னால சொல்ல முடியல. அப்போ உப்பு வந்து வெண்மை நிறமா இருந்ததுனால அது வந்து நான் வந்து அடுத்தது சொல்றேன். அப்போ நீங்களும் நான் எப்படி முதலாவது பிரித்தெடுப்பாங்க. உலகத்துல
இருந்து ஜனங்களோடு நம்ம இருந்தோம், புறஜாதிகளோடு அந்நியரோடு எல்லாரோடு நம்ம கலந்து பார்த்தோம். தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்ம பிரித்திருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நம்பின் பிரகாசித்தது. யோவான் 1 பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான மொழி என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நான் ஒரு காலத்தில் இருட்டுல மாற்றினோம், அந்த வெளிச்சம் நம்பின் பட்டதுனால இன்றைக்கு நீங்கள் நான் எப்படியா இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்து நாம் இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். சரி, நான் உப்பு வந்து வெள்ளை அடுத்த நீங்க 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 பேசுறீங்க. அடுத்தது உப்பினுடைய தன்மை என்ன கலர்ல சொல்லுமா? அப்போ நாம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு எப்படி சொல்றது உபயோகமா டேஸ்ட் கொடுக்கணும். அந்த பாப்பாவோட பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா பேசுறாங்க, அந்த நம்பிக்கை பேசினா நல்லா பேசுறாங்க. அவர்கள் அப்போ மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து சுவை கொடுக்கக்கூடியவங்க. இப்போ சாப்பிட்றதுல உப்பு நம்ம சாப்பிட மாட்டோம், உப்பு இல்லை மற்ற என்ன பண்ணாங்க, மோக உப்பு இல்லை. உடனே என்ன பண்ணாங்கன்னா உப்பு எடுத்து வந்து என்ன பண்ணாங்க, அந்த மோகத்தை கழிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மோகனுடைய தேர்ந்து கழிச்சது நம்ம நாமளுக்கு என்ன செஞ்சது, அது கிடைத்தது இல்லையா? அப்போ அது வந்து நம்ம எடுத்து அந்த உப்பு எப்படி நமக்கு பயன்படுதுன்னா சுவைக்கு பயன்படுது. ஒரு பழமொழி உப்பு இல்லாமல் உப்பை அதாவது பஞ்சத்துல உப்பு இல்லைன்னா அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. அது வந்து என்ன பண்ணலாம், உப்பை நம்ம போடலாம். சரி, அடுத்த 2வது பதில் வந்து கருதுதான், அதாவது 2 2வது வந்து சொன்னாங்க டேஸ்ட் சுவை. அடுத்தது சொல்லுங்க, நீங்க உப்பு வீட்டு உப்பு இல்லையா சொல்லுங்க. அடுத்தது என்ன, உப்போட சாப்பிட சொல்லுங்க. வேற என்ன, அடுத்தது தண்ணியில போட்டாங்க நிறைய தண்ணியில போட்டோம்னா உப்பு என்ன ஆயிடும், கரைஞ்சி போயிடும். அதே தண்ணியை ஒரு நல்ல போட்டு பாருங்க. நாங்க இந்த பெட்டகத்தை வந்து வருஷம் 10 வருஷத்துக்கு வாடி இதே மாதிரி நிறைய வாடி இருந்தாங்க. 2 கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு இதுக்கு ஒரு கண்ணாடியை வந்து கல்ல போட்டு இன்னொரு கண்ணாடி போட்டு அவங்களுக்கு அந்த மெமரி செஞ்சு காட்டினாங்க. அதனால ஆசீர்வாதமா இருந்தது. ஞாபகம் வந்ததுனால சொல்லியிருக்கேன். அப்போ உப்பு வந்து தண்ணியில போட்ட உடனே என்ன ஆயிடும்னா கரைஞ்சி போயிடும். கொஞ்ச நேரம் உப்பு என்ன பண்ணாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது போல நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நாம் சம்பளம் அளிக்கக்கூடாது. நாம் இல்லைன்னா நான் நினைச்சா நான் அப்படி நான் இப்படி உப்பு வந்து எப்படி கண்ணுக்கு தெரியாது. அதுபோல் நாம் நமக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்தால் நீங்க வீட்டுல வந்து ஜன்னலுக்கு வீட்டு வாசல் கதவுகள்லாம் பெயிண்ட் கட்டிடலாம் பார்த்துருக்கீங்கல்ல. அப்போ அந்த பெயிண்ட் கட்டி பார்க்கும்போது அதனுடைய கொக்கி வந்து இப்படி இருக்கும், அதோட துணியோட மடிப்பு. ஆனா அதோட கொக்கி வந்து என்னன்னா வெளியே தெரியாது, உள்ள மறைஞ்சி இருக்கும். வாழ்க்கை பிள்ளையோட வாழ்க்கை மறைவான வாழ்க்கை, அதாவது கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கையாக மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. எப்படின்னா இப்போ வந்து சத்தோஷ் நல்லா ஜபம் பண்றான், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நல்லா ஜபம் பண்றான், ஜபம் பண்ணிட்டு தோசை பண்றது, நல்லா ஜபம் பண்றான். ஜபம் பண்ணி சத்தம் கோச்சிக்க கூடாது. என்னடா நம்ம ஜபம் பண்றோமே, இன்னும் மாத்திரை வரவே இல்லையே, தோற்றம் போது மாத்திரை வர அப்படி இல்லை. அவர் வந்தாலும் சரி மாத்திரை நல்லா வருது. கடவுள் நம்முடைய ஜபத்தை கேட்கிறாரு. அதுதான், அதாவது அந்த எப்படி சொல்லணும், தெரியக்கூடாது. நம்ம அந்த தண்ணியில போகணும்னு கொஞ்ச நேரத்துல நம்ம சும்மாவும் எல்லாம் மாறும். அடுத்தது சரி, அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது வேற என்ன, நானே 2 நானே சொன்னேன், பாப்பா ஒரு பாயிண்ட். அடுத்தது என்ன பிரச்சனை,
வீட்டுல வந்து ஏதோ பாப்போம் வராங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நான் இதெல்லாம் நான் எடுக்கல. இப்போ அப்பெல்லாம் அந்த பாயிண்ட் வந்து புது பாயிண்ட் ஆமா. வீட்டுல வந்து இது பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கு சில மாசத்துல என்ன பண்ணுவாலும் உப்பு வந்து தெளிப்பாங்க. பாம்பு வராம இருக்கு, பூனை வராம இருக்கு, நல்ல இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து உப்பு வந்து என்ன பண்ணும்னா நம்ம சரீரத்துல கொஞ்சம் நீங்க இது பூச்சி பார்த்துருக்கீங்களா? குளிர்காலத்துல ரப்பர் மாதிரி இருக்கும். அப்படியே சின்னதாகவும் அப்படியே இப்படி ஆகும். அதனால ஜாக்சன் சின்ன பையனா இருக்கும்போது நாங்கள் எக்ஸாம் இருக்கோம். அப்போதுக்குள்ள ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் அது வந்து பூச்சி ரப்பர் மாதிரி இருக்கும். நல்ல நீட்டா இருக்கும். அப்படியே சின்னதாயிடும். ஆளுநர் பசங்க பாதி மேல ஏதாவது ஒரு தண்ணி போட்டாங்கன்னா அப்படியே சுருங்கிடும். கொஞ்ச நேரம் போனோம்னா அப்படியே பெருசா மாறும். அப்போ ஜாக்சன் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது மேல உப்பு போட்டு ஜாக்சன் அப்ப நம்ம உப்போட உப்பு வந்து அதை எப்படி சொல்றதுன்னா நல்லா பவர் அந்த இதுல அப்போ நம்ம எப்படி நல்லா வல்லமையா இருக்கும். நல்ல வல்லமையா ஒன்றா இருக்கணும். ஆண்டவருக்குள்ள மாறணும். எதிரிகள் அதாவது சத்துருவின் சேனைகளை நம்ம வந்து ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அதான் நீங்க ஆண்டவர் வந்து வெறும் ரொம்ப விலை குறைவுதான். ஆனால் எதெல்லாம் பயன்படுத்தி வேற வேற சொல்லுங்க. வேற வேற சொல்லி நானும் சொல்லிக்கிறேன். ஒரு பொருளை வந்து கெடாமல் பாதுகாக்க அந்த அந்த காலத்துலலாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. ஆதி காலத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து இப்பதான் வந்து பதில் சொன்ன மாதிரி 200 மேல ஒண்ணுல ஊறுகாய் போடுவாங்க வீட்டுல. எதுக்கு உப்பு சேர்க்கிறாங்க? அந்த உப்பு ஒரு நாள் கெடாம நம்ம கெட்டு போகக்கூடாது. வாயு புரியாதான் நாம வாயு கெட்டு போற உப்பு மாதிரி பெரிய வாயு கெட்டு நீங்க அவங்க என்ன பண்ணணும்? கெட்டு போகாம நீங்க பார்த்து உப்பா இருக்கணும். அவங்களுக்கு போய் நீங்க சொல்லணும். நம்ம வந்து பேசணும். தயவுசெய்து நாமளும் தூய்மைகளை பத்தி பேசுங்க. கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. உப்பு வந்து ஒரு பொருளை கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. இந்த மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருவாடு அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பா இருக்கணும். முதல்ல நாம தன்மை அதுக்கப்புறம் கடவுளுடைய வல்லம் அதாவது கெடாமல் பாதுகாப்பு வாலிப பட்சத்துக்கு சொல்லலாம். அப்படி உப்பா இருக்கீங்க அந்த வாலிபன் நீங்க ஃப்ரெண்டு வந்து நிதத்தை இருக்கிறீங்க ஆண்டவர்ல. ஆனால் ஆண்டவர் நான் பூமிக்கு உப்பா இருக்கிறோம். உப்பை போல நான் பயன்படுத்த வேண்டும். கண்டிப்பா வந்து ஆசீர்வதிப்பாரு, நடத்துவாரு, தேவன்